இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின் இருக்கார். நலன் காக்கும் ஸ்டாலினா எப்போ நலன் காக்கும் ஸ்டாலின் எதுக்கு? ஏற்கனவே அதிமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது. விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதத்திற்கும் 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு செய்யறார். வேற என்ன புதுசா செஞ்சிட்டீங்க? எல்லாம் பேரை மாத்தி அதிமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அதில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சு அங்க ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதை மூடிட்டீங்க. அதை தெரிந்தாலே போதும், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. நீங்க ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க, அப்புறம் மூடிட்டு போயிருவீங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது? அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டே வருது. அப்ப நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும். ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினி கிளினிக்கை கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டால் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம். அது கூட பொறுக்க முடியல. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல. அதை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும்.